சேர்தந்த வெள்ளிடர் பூங்கமலாசன தேவி செஞ்சொல் தார்த்தந்தன் மனத்தாமரையாக்கி சரோருகமேல் பார்த்தந்தநாதன் இசை தந்த ஆரண பங்கையத்தால் வார்த்தந்த சோதி அம்போருகத்தாளை வணங்குதுமே. வெண்தாமரை கண்டின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள கந்தாமரைக்கு தகாதகளோ சகம் ஏழம் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டா கோணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலா வல்லியே. அனைவருக்கும் வணக்கம். நமது பாரத தேசத்திலே பலவிதமான பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. அப்படி கொண்டாடப்படுகின்ற பண்டிகைகளிலே ஒரு முக்கியமான பண்டிகையாக இந்த நவராத்திரி பண்டிகை என்று சொல்லப்படுகின்ற இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இந்த பண்டிகை நமது பாரத தேசம் முழுவதும் இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. நமது தமிழ்நாட்டிலே நவராத்திரி என்ற பெயரிலே இது கொண்டாடப்படுகிறது. மேற்கு வங்காளத்திலே துர்கா பூஜை என்ற பெயரிலே கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. கர்நாடக தேசத்திலே மைசூரிலே தசரா என்கிற பெயரிலே இது கொண்டாடப்படுகிறது. பல வட இந்திய மாநிலங்களில் ராமலீலா என்கிற பெயரிலே இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நவராத்திரி என்கிற இந்த விழா, நவராத்திரி என்கிற இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு முக்கியத்துவம் என்ன என்கிற கருத்து தேவி பாகவதம் என்ற ஒரு அருமையான 18 புராணங்கள் இருக்கின்றன. அந்த 18 புராணங்களில் தேவி பாகவதம் என்று சொல்கிற ஒரு புராணம் உண்டு. அந்த தேவி பாகவதத்திலே இந்த நவராத்திரியின் சிறப்பை பற்றி, நவராத்திரியின் மகிமை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அந்த நவராத்திரி மகிமை பற்றி தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த சிறப்பை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். நாளை முதல் நவராத்திரி பண்டிகை ஆரம்பம். நவராத்திரி பூஜைகள் ஆரம்பமாகின்றன. அதற்கு முன்னோட்டமாக இன்றைய தினம் மகாலய அமாவாசை. இன்றைய தினத்திலே பல பேர் இல்லங்களிலும் அந்த குலுப்படி அமைத்து குலு பொம்மைகளை வரிசையாக அடுக்கி பூஜைகளை ஆரம்பிப்பது சம்பிரதாய வழக்கமாக இருக்கிறது. மாலை அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசைகள், ஒரு முக்கியமான அமாவாசையாக இந்த மகாலய அமாவாசை இருக்கிறது. இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆஸ்வீஜ மாசம் என்று சொல்லப்படுகிற சரத் ரித்து. அந்த சரத் ரித்து என்கிற இதுவரை வருஷ ரித்து மழைக்காலமாக இருந்தது என்று சொல்வார்கள். இதற்கு அடுத்த சரத் ரித்து. என்ன சரத் ரித்துவோட முக்கியத்துவம் என்றால் வானம் நிர்மலமாக இருக்குமா. அந்த வானத்திலே அந்த சந்திரனை பார்த்தால் வெண்மையான எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல், எந்த ஒரு கலங்கல்களும் இல்லாமல் அந்த சந்திரன் ஒளி வீசிக் கொண்டிருக்குமாம். அப்படி அந்த நிர்மலமான ஒளி வீசிக் கொண்டிருக்கிற நிர்மலமான மேகமாக இருக்கிற வானம், எந்த மேகங்களும் இல்லாமல் இருக்கிற அந்த நேரத்திலே ஒளி வீசிக் கொண்டிருக்கிற இந்த சந்திரன் எப்படி இருக்கிறதாம்? சரத்கால சந்திரன் எப்படி வெண்மையாக இருக்கிறது. அதனாலே இந்த நவராத்திரி சரஸ்வதி தேவியின் நவராத்திரியாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. எப்படி சரஸ்வதி தேவி வெள்ளையாடை உடுத்தி மனம் வெண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளையாடை உடுத்தி இருக்கிறாளோ, அதுபோல வானம் நிர்மலமாக இருக்கிறது. சந்திரன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வெள்ளையாக வெண்ணிறமாக வானத்திலே ஒளி வீசிக் கொண்டிருக்கிற இந்த சரத்காலம் என்கிற இந்த நாளை முதல் ஆரம்பிக்கிற அந்த சரத்காலத்திலே கொண்டாடப்படுகிற முதல் பண்டிகையாக இந்த நவராத்திரி அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த நவராத்திரிக்கு பெயர்
சாரதா நவராத்திரி என்ற பெயர். சாரதா என்பது சரஸ்வதி தேவிக்கு ஒரு பெயர். மற்றொரு பெயர் சரஸ்வதி தேவிக்கு சாரதா என்ற ஒரு பெயர். அந்த சாரதா நவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற இந்த நவராத்திரி நாளை முதல் கொண்டாடப்படுகிறது. இந்த நவராத்திரி ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்கிற தத்துவத்தை தேவி பாகவதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த தத்துவம் என்ன என்பதை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். தேவி பாகவதத்திலே ஒரு முக்கியமான செய்தி வருகிறது. 2 முறை முக்கியமான நவராத்திரி வருகிறது. ஒன்று சரத்காலத்திலே வருகிற அந்த நவராத்திரி, மற்றொன்று வசந்த நவராத்திரி என்று சொல்லப்படுகிற இன்னொரு நவராத்திரி. இந்த 2 நவராத்திரிகளும் நலன் விரும்புவார்கள் அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அந்த 10 நாட்களும் நவராத்திரிக்கு 9 நாட்கள், 10வது நாள் விஜயதசமி. இந்த 10 நாட்களும் அம்பிகையை வழிபட வேண்டும். அம்பிகையை பலவிதமான தோத்திரங்களால் பூஜைகள் செய்து வழிபட்டால் சகல சௌபாகியங்கள் நமக்கு கிடைக்கும் என்று தேவி பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஏன் அதை கொண்டாட வேண்டும் என்பதற்கு தான் அந்த தேவி பாகவதத்திலே ஒரு மகமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். அயோத்தி தேசம் என்று ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தை ஆண்டு வந்த மன்னன் பெயர் துருவ சிந்து என்று பெயர். அந்த மன்னனின் துருவ சிந்து என்கிற அந்த மன்னனுக்கு பட்டத்து மகிழ்ச்சியாக ஒரு மனைவியும் மற்றொரு மனைவியும் இருந்தார்கள். பட்டத்து மகிழ்ச்சியின் பெயர் மனோரமை என்று பெயர். இன்னொரு மனைவியின் பெயர் லீலாவதி என்று பெயர். இந்த துருவசிந்து என்ற மன்னன் பட்ட மகிழ்ச்சி மனோரமையுடனும் அந்த இன்னொரு மனைவியான லீலாவதியிடம் சந்தோஷமாக குடும்பம் நடத்திக் கொண்டு வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த லீலாவதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. சற்று நாள் தாண்டிய பிறகு பட்ட மகிழ்ச்சியான மனோரமைக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. மனோரமைக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு சுதர்சன் என்ற பெயரிடுகிறார்கள். லீலாவதியின் அவருக்கு பிறந்த குழந்தைக்கு சத்ருஜித் என்று பெயரிடுகிறார்கள். இப்படி சந்தோஷமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த துருவசிந்து என்ற அயோத்தி தேசத்த மன்னனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் மன்னர்கள் காட்டிலே வேட்டையாட போவார்கள். அப்படி ஒரு நாள் துருவசிந்து என்கிற மன்னன் காட்டிலே வேட்டையாட போனான். மன்னன் போகும்போது பரிவாரங்கள் சேர்ந்து போவார்கள். மன்னன் போகும்போது எப்படி போவாங்களா? ரத்த கஜ துரக பாதாதி சேவர்களோட மன்னன் போனான் என்று சொல்வார்கள். அப்படி மன்னன் தன்னுடைய பரிவாரங்களுடன் வேட்டைக்கு போனான், காட்டுக்கு வேட்டைக்கு போனான். அப்படி வேட்டையாடி கொண்டிருக்கிற நேரத்திலே எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய சிங்கம் அவன் மீது பாய்ந்து அவனை தாக்கிய கொன்று விடுகிறது. எந்த சங்கதியை நாட்டிலே இருக்கிற மக்களுக்கு தெரிவித்த மந்திரி பிரதானிகளும் சேனாதிபதிகளும் இப்பொழுது நாட்டிலே மன்னனை யாராவது ஒரு மன்னனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என முடிவு செய்கிறார்கள். அப்படி அவர்கள் முடிவு செய்யும் போது 2 துருவசிந்து என்கிற மன்னனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் பெயர் சுதர்சனன், மற்றொருவன் பெயர் சத்ருஜித். இந்த 2 பேரில் யாருக்கு இப்பொழுது இளவரச பட்டம் கட்டுவது என்கிற பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. மந்திரி பிரதானிகள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள், பண்டிதர்கள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இருக்கிறார்கள், தர்மசாஸ்திரம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் குழுவாக கூடி விவாதிக்கிறார்கள். முடிவாக ஒரு முடிவு கட்டுகிறார்கள். பட்ட மகிழ்ச்சியான மனோரமையின் பையனான சுதர்சனனுக்கு தான் மணிமகுடம் சூட்ட வேண்டும் என்ற முடிவு செய்கிறார்கள். அந்த 2வது மனைவி இருக்கிறாள் இல்லையா, லீலாவதின்னு பேரு. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, சத்ருஜித்னு பேரு.
அவ சொல்றா, முடியாது, இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த முடிவை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது தெரியுமா? வயதில் மூத்தவன் என் மகனான சத்ருஜித். ஆகவே சத்ருஜித்துக்குத்தான் பட்டம் சூட்ட வேண்டும் என்று அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மந்திரி பிரதான அறிஞர்களும் பட்ட மகிழ்ச்சிக்குத்தான், பட்ட மகிழ்ச்சியின் அந்த மனோரமை தான் பட்டத்து ராணி. அந்த பட்டத்து ராணியின் பையன்தான் மன்னனாக, இளவரசனாக முடிசூட்டப்பட வேண்டும். அவன் வயதில் சிறுவனாக இருக்கலாம், ஆனால் பட்டத்து ராணி யார்? அவர்களுக்குத்தான், அவர்களின் பையனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டும் என்ற மந்திரி பிரதானிகளும் அறிஞர்களும் பண்டிதர்களும் தர்மசாஸ்திரம் தெரிந்தவர்களும் முடிவெடுக்கிறார்கள். லீலாவதி ஒத்துக்க மாட்டேங்கிறார். என்ன செய்கிறா? தன்னுடைய அப்பாவுக்கு தகவல் இருக்கு. அவன் மற்றொரு தேசத்து மன்னன், தன் படைகளுடன் இங்கே வந்து விடுகிறான். அவன் பேரு யுதாஜித்னு பேரு. அந்த யுதாஜித், மன்னன் யுதாஜித் என்ன பண்றான்? தன்னுடைய பரிவாரங்கள் சேனைகளுடன் இந்த அயோத்தி தேசத்துக்கு வந்து விடுகிறான். மனோரமை பார்க்கிறாள், இது என்னது, ஒரு பெரிய குழப்பமாக இருக்கு. தன்னுடைய அப்பாவான கலிங்க தேசத்து மன்னனான வீரசேனன் என்கிறவனுக்கு தகவல் கொடுத்து வீரசேனனும் தன்னுடைய படை பரிவாரங்களுடன் இங்கே வந்து விடுகிறார்கள். இப்போது வீரசேனன் படை நின்று கொண்டிருக்கிறது, யுதாஜித்தின் படைகளும் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்படவில்லை. வார்த்தைகள் தடிக்கிறது. சண்டை, போர், மிகப்பெரிய போர் மூண்டு விடுகிறது. அந்த போரிலே வீரசேனன் கொல்லப்பட்டு விடுகிறான். அதாவது பட்டத்து ராணியான மனோரமையின் தந்தையான வீரசேனன் அந்த போரிலே மரணமடைந்து விடுகிறான். இந்த யுதாஜித் என்ன பண்றான்? அந்த சத்ருஜித்துக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்ற அந்த பட்டத்து ராணியும் இந்த சுதர்சனனும் அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டால்தான் பட்டத்து ராணியாக, பட்ட மகிழ்ச்சியாக அந்த சத்ருஜித்துக்கு பட்டம் கட்ட முடியும் என்று முடிவு செய்கிறார். எந்த ரகசியமாக அவர் செய்த முடிவு அந்த பட்டத்து ராணியான அவர்களுக்கு விசுவாசமான சேவகர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் மூலம் தெரிந்து விடுகிறது. ஓடி வந்து ஒரு தாதி சொல்ற, அம்மா, யுதாஜித் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி இருக்கிறான், எப்படியாவது இந்த நாட்டை விட்டு நீங்க தப்பிச்சு போயிடுங்க. என்ன செய்கிறது தெரியல, கணவன் இல்லை, தந்தை இல்லை. அம்பாள் பேச போற, அம்பாள் திருவிளையாடல் நடத்த போகிற, ஏன் நவராத்திரி கொண்டாட வேண்டும் என்ற தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கதை இது. ஏன் நவராத்திரி கொண்டாட வேண்டும் சொல்றா, கடைசியில சொல்லுவா, நவராத்திரி நீ கொண்டாடு, வாழ்க்கையில சகல சௌபாகியங்கள் கிடைக்கும்னு சொல்ல போற அம்பாள் இந்த இடத்துல. அப்படி தந்தை இல்லை இந்த இடத்திலே, கணவனும் இல்லை. சரி, ராஜ்யமாவது கிடைக்குமா என்று பார்த்தால் அதுவும் இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது. என்ன செய்வது தெரியவில்லை. ரகசியமாக இரவோடு இரவாக நாட்டை விட்டு கானகம் சென்று விடுகிறார். இரவு நேரம் காட்டுக்குள்ளே கானகத்திலே அலைந்து தன்னுடைய குழந்தையான சுதர்சனனை அழைத்துக் கொண்டு செல்கிறார். காட்டிலே நீண்ட தூரம் சென்று இந்த யுதாஜித்தால பார்க்க முடியாத இடத்துக்கு போய்விடுகிறார். போனால் அந்த கானகத்திலே ஒரு ஆசிரமம் தெரிகிறது. அந்த ஆசிரமம் யாருடைய ஆசிரமம் தெரியுமா? பரத்வாஜ முனிவரின் ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலே பரத்வாஜ முனிவரின் காலிலே விழுந்து ஓ என்று கதறி அழுகிறார். ஐயா முனிவரே, இந்த மாதிரி நான் பட்டத்து ராணி, நான் வஞ்சனையாலே வீழ்த்தப்பட்டு, என்னுடைய விதிவசத்தாலே என்னுடைய கணவர் வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போன இடத்திலே சிங்கத்தாலே மாண்டு போனார். விதிவசத்தாலே என் ராஜ்யம் பறிபோய்விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்னையும் என்னுடைய மகனையும் கொன்றுவிட்டு ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யுதாஜித்தும் மற்றவர்களும் முடிவு செய்திருக்கிறார்கள். நான் இரவோடு இரவாக தப்பித்து வந்திருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு ஒரு நியாயம்